மாப்பிள்ள சாமி கிட்ட வேண்டிக்கோ, இன்னைக்கு போற வேலை நல்லபடியா நடக்கணும்னு. கடவுளே, சப்போஸ் யாருக்கிட்ட மாட்டின்னு நான் அவதான் வாங்குற மிஞ்சுனா அவன் மட்டும் வாங்கின கடவுளே, நான் வாங்கக்கூடாது கடவுளே. கடவுளே, இன்னைக்கு பணம் வரவு நிறைய இருக்கணும், இந்த தொன்னிக்கு ஒரு ரூபாய் கூட சேரக்கூடாது கடவுளே. என்னை மட்டும் காப்பாட்டு கடவுளே. மாப்பிள்ள கும்பிட்டேன்டா. என்ன மாப்பிள்ள கும்பிட்டா? என் மாப்பிள்ள நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டா மாப்பிள்ள. சரி நீ நான் வேண்டிக்கினா? நீ 100 வருஷம் வாங்கணும்னு வேண்டிக்கின, நான் 120 வருஷம் நீ வாங்கணும்னு வேண்டிக்கினேன். டேய் இது வரலடா, சாப்பிடா. என்னடா 120 வருஷம் வாங்கணும்ன்ற சாப்பிடுற? 100 வயசு ஆகும்போது ஒண்ணுமே முடியாது, 120 வயசுல இழுத்துன்னு கிடைக்கணுமா? அட போடா. உர்றாப்பா, உன் நல்லதுக்கோசம் வேணும் நீ இப்படி சொல்ற. சரி நீங்க என்ன பண்ணலாம்? ஒன்னும் புரியலையா? ஆடி பிறந்துடுச்சு அம்மனுக்கு பிறந்த நாள், ஊத்துற கூழு அம்மனுக்கு கூழு, 4 பிறந்த நாள். மாப்பிள்ள ஆடி மாசம் வசூல் கொண்டாங்க மாப்பிள்ள. நம்ம ஊர்ல வசூலா? இருங்க தேடி வந்து நன்கொடை கொடுக்குறீங்க, வாங்க வாங்க. எங்க வாங்க வாங்க, எங்க கிட்ட நாக்கு இது குடுக்கறதுக்கு? அள்ளி கொடுத்தா அம்மன் அருள் கிடைக்கும். கொடுக்கலாம் கிடைக்காதா? மாப்பிள்ள பிஞ்சுக்கண்ணு எப்படி போய் அது செஞ்சா தெரியலையா? தம்பி கொடுங்கப்பா, வீடு தேடி வந்திருக்கோம்ல. எக்கோ, எந்த ஊர் கோயில் இங்க வந்து வசூல் பண்றீங்க? பக்கத்து ஊரு கோவில்ப்பா, உங்க ஊர்ல தான் கோவிலே இல்லையே. யார் சொந்த கோயில் இல்லன்னா தோகுதானா பிள்ளையார் கோயிலா? பிள்ளையார் கோயிலாம் கூ ஊத்த மாட்டாங்க, நான் பேசுறீங்க. அத நாங்க ஊத்திக்கிறோம், நீங்க நடைய கட்டுங்க. தம்பி பிள்ளையார் கோயில எப்படிப்பா கூழ் ஊத்துவீங்க? அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சொன்னா எங்க கேட்க போறீங்க, நீ வாடா. நீ எங்க போற? நீ நில்லு. வசூலுக்கு போற என்ன போச்சுங்க? நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு வசூல் பண்ணலாம், நீ இங்கே இரு. அப்படியா சொல்றீங்க? அப்படிதான் சொல்றோம், நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம், இங்க இரு. ஆடி மாசம் பிறந்துருச்சு, விநாயகருக்கு கூழு ஊத்துறோம். ஆடி மாசம் வெள்ளி அன்று விநாயகருக்கு குழி ஊத்துறோம். என்னப்பா ஆளே மாட்டீங்க? ஸ்கூல் போனா ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுன்னு போனோம், பிச்சை எடுக்க போனா சட்டையை கிழிச்சுக்கிட்டு போனோம், ஆபீஸுக்கு போனா இன்சர்ட் பண்ணிட்டு போனோம், வசூலுக்கு போனா இது போலதான் போனோம். சூப்பர். எங்க போகிறோம் நம்ம 3 பேரும் எங்க போகிறோம்? புளியாரப்பா புளியாரப்பா கூழு ஊத்து போறோம் புளியாரப்பா. புளியாரப்பா புளியாரப்பா உனக்கு கூழு ஊத்து போறோம் புளியாரப்பா. இன்னும் கொஞ்சம் பெரிய குண்டா எடுத்து வசூல் அல்லலாம் இல்ல. வாய மூடு, இதே போதும். மாப்பிள்ள அங்க பாரு ஒருத்தன் வண்டியில வரான், அப்படியே மடுக்கு. நிறுத்துப்பா. என்னப்பா ஏன்பா வண்டி நிறுத்துறீங்க? ஆடி மாசம் பொந்துச்சுல, புள்ளியாருக்கு கூழ் ஊத்து போறோம், போட்டு போத்தல. ஏங்க பிள்ளையாருக்கு எப்படிங்க கூழ் ஊத்துவீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றான்? இருந்தா இல்லையா எங்க அம்மனுக்கு கூழ் ஊத்தும் போது புள்ளியாருக்கு கூழ் ஊத்த கூடாதா? யோ, இது வரைக்கும் பிள்ளையாருக்கு எல்லாம் கூழ் ஊத்துனது இல்லையா? இது என்னையா புதுசா இருக்கு? பிள்ளையாருக்கு கூழ் ஊத்தலனா தும்பி கையில கண்ணு குத்துவாரு. தும்பிக்கையில கண்ணு குத்துவாரா? ஐயா பா, நான் காசுலாம் எதுவும் போட முடியாது, போங்கப்பா. ஏன்பா என்ன இப்படி சொல்லிட்டா? புள்ளியாரு சாப விட்டுருவாருப்பா. வண்டியில வேற போற, வசூல் போட்டு போ. ஏன் இப்படி பேசுறீங்க? டக்குன்னு புள்ளியாரு வந்துட்டாரு. பிள்ளையார் வந்துட்டாரா? பிள்ளையார் எப்பப்பா சாமியா வந்திருக்காரு? தோந்துக்கிறாரு தெரியல, தலை ஒரு குரல் கூட. ஓ, என்ன சாப்பிட்டு ஏப்பம் விடுற மாதிரி ஒரு குரல். அவரு நைட்டு கொழுக்கட்டை அதிகமா சாப்பிட்டுக்கிறாரு, அதனால ஜீரணம் ஆகல. நீ முதல்ல காசு போட்டு போப்பா, சும்மா தொலை குத்துன்னு கிடைக்காத. ஏம்பா உண்டின்றீங்க, இல்ல காசு போறதுக்கு உண்டான வழியே காணோம். லுங்கி கிழிச்சு எங்க அப்பா திட்டுவாரு. மாப்பிள்ள அப்ப எப்படி காசு வாங்குவ? கையில வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கலாம். சூப்பரு, டக்குன்னு கொடுப்பா. எப்படி எப்படி இல்லாம வசூல் பண்றீங்க? யோ, 100 ரூபாய் தான் இருக்கு, இதுல 20 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் குடியா. புள்ளியார் கண்ணு குத்துருவாரியா, குடியா. புள்ளையாரப்பா, இது மாதிரி ஆளுங்கெல்லாம் நீ தான் பாத்துக்கணும். அத பாத்து பாரு, நீ போ. சரி, எப்ப கூழ் ஊத்துறீங்க? நான் ஊத்தும் போது சொல்லி அனுப்புறேன், அப்போ வா. காசெல்லாம் வசூல் ஆயிட்டா? அதெல்லாம் ஆயிடுச்சு சாமி. மாப்பிள்ள 100 ரூபாய் வசூல் ஆயிடுச்சு, வா போய் எதனா துண்ணலாம். கம்முன்னுடா, 100 ரூபாய் வசூல் ஆகிறதுக்கா போய் துணும்னா? நல்லா வசூல் பண்ணி புள்ளியாருக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம போனோம். புள்ளியாருக்கு கூழ் ஊத்து போறியா? அதெல்லாம் அவரே வாங்கி குச்சிப்பாரு, நம்ம காசா குத்துடலாம். அவர் கடவுள் தானே, மாயாஜாகம் பண்ணி வர வச்சுக்க மாட்டாரு. அண்ணி வர வச்சுப்பாரு தான், இருந்தாலும் நம்ம குத்துணும், நம்மளோட கடமை. என்ன பண்ணுக்குதுங்க? அப்பனே அப்பனே புள்ளையார் அப்பனே ஊத்துறோம் கூழு உனக்கு ஊத்துறோம். டேய், என்ன புள்ளையாருக்கா கூழ் ஊத்துறீங்க? ஆமாப்பா, வசூல் பண்ணி ஊத்தலான்னு. டேய், அம்மனுக்கு தானே கூழ் ஊத்துவாங்க, புள்ளையாருக்கு எப்படி கூழ் ஊத்துவாங்க? புது டென்ட்ரு
இது 10 ரூபா. இந்த பிஞ்சுக்கானா உனக்கு அறிவு இருக்குவானா? மாப்பிள்ள அந்த டப்பா என்ன தெத்தி விடு மாப்பிள்ள, எல்லாத்தையும் கெத்து விட்டுருவான். எல்லாம் இந்த பையன் பண்றதுதான். இது கூட சேராதுன்னா என்ன பண்ணிக்கிட்டு போயிருது. எப்போ நீ போப்பா, எதனா ஒண்ணு சொல்லி கெத்து விட்டுறாதா. டேய் ஏன் வேஸ்ட்? இது என்னடா பண்ணிக்கிறேன்? ஒன்னும் பண்ணல, வசூல் பண்ணிட்டு தந்துடுறோம் போ. யாரா புள்ளியாருக்கு போய் கூழ் ஊத்துவாங்க? என்னடா நீ பண்றது? குப்பா புள்ளியார் நான் வந்துட்டேன், எனக்கு கூழ் ஊத்தி ஆகணும். புள்ளியாரு வந்துட்டாரா? எப்போ கும்பிட்டுக்குப்பா, அதான் வந்துட்டாரு தெரியல. புள்ளியாரா உங்களுக்கு கூட கூழ் ஊத்துனா? ஆமா, பாக்கெட்ல கட்டு தூக்கி போட்டு போ. பாக்கெட்ல கிட்ட தூக்கி போடுனா செல்லு தூக்கி போட சொல்றாரா? செல்ல இல்லப்பா, பாக்கெட்ல இருக்கிற காசு எல்லாம் எடுத்து குடுத்துட்டு போ. காசா? சாமி குத்துட்டா டப்பா வாயன், கொஞ்சம் மலை இறங்க. இஞ்சி இந்த மூஞ்சில விநாயகர் வந்துட்டாரு. வந்தாரு இப்ப போயிட்டாரு. எப்படியோ பண்ணுங்கடா எப்பா. போடு ஆட்டம் போடு, பிள்ளையாருக்கு வசூல் பண்ணி கூழ் ஊத்து. நாய்க்கு டான்ஸ் ஆடிக்கிறீங்க. ஏ பொம்மாயா, இருக்கிற காசை போடுறா, பிள்ளையாருக்கு கூழ் ஊத்துனா. புள்ளியாருக்கு கூவா இப்ப இருக்கு, நான் கேள்விப்பட்டதே இல்லையா? இப்ப பட்டுட்டல, டக்குன்னு போடு. கடையை போட்டுதான் காசு வச்சுங்கிறான், அது போட்டு வீட்டுல திட்ட மாட்டாங்க. அது நீங்க போட்டுன்னு வச்சுக்க, கடவுள் உனக்கு 10 மடங்கு ஆக்கிடுவாரு. 10 நடா 10, 100 மடங்கு ஆக்கி விடுவாரு. நீ போட்டு போடாத. உண்மையா சொல்றீங்க? சத்து வாய்ந்த பிள்ளையாரப்பா, உண்மையாதான் சொல்றேன். இந்தாங்க. என்னடா இது 2 ரூபாய்? ஷாம்பு நான் சொன்னாங்க, அதான் 2 ரூபாய். இது அப்படி 100 மடங்கு ஆயிடும்ல? ஆமா, 100 மடங்கு ஆகி உன் வீடு தேடி 200 ரூபாய் வரும் போ. அப்பயே வட்டான்னு பாக்குறேன், வேற யாருன்னா தெரியாம குடுத்துட்டு போறாங்க. இவன் தெரிஞ்சு பண்றானா தெரியாம பண்றானா ஒன்னும் புரியலையே. அது விட போடு, ஆட்டம் போடு, பிள்ளையாருக்கு தப்பாங்குத்து போடு. மாப்பிள்ள அது ஒண்ணு வந்து புடி புடி. தல நில்லு நில்லு நில்லு. என்ன பாரு, பொங்கலாப்பா? பொங்கல் இல்ல, உண்டி இல்ல. புள்ளியாரா? கொட்டு 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 கொட்டா என்ன மாப்பிள்ள இருந்தாலும் சொல்றது? தெரியலையா? கொட்டுப்பா. ஏன்பா வசூல் பண்றான், புள்ளையாருக்கு கூழ் ஊத்துறான், உன்னால முடிஞ்சது எதனா போட்டு போ. நான் முருகர் கூழ் ஊத்துறேன், உங்களா முடிஞ்சது எனக்கு போடு. ஆஹா, முருகருக்கு கூழா? டக்குன்னு போடு, இல்லைன்னா வெளியே குத்துவாரு. ஏய் ஜல்லிக்கண்ணி முக்கா, நாங்களே ஃப்ராடா, நீ எங்களுக்கு மேல ஃப்ராடா இருப்ப போலிக்குதா? ஏதாவது போட்டு கொடுங்க. அவன் அண்ணன் விநாயகருக்கு கூழ் ஊத்திட்டு அதுக்கப்புறம் எதனா போட்டு கொடுக்குறான். இப்ப நீங்க போங்க. அப்ப ஒண்ணு இல்லையா? ஒன்னும் இல்ல, 2 இல்ல, போடா தோசை கஞ்சி முக்கா. வெறுப்பேச்சுடா மாப்பிள. சரி விடு, அங்க ஒண்ணு வருது பாரு. காதலா 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 தவிக்கிறேன். என்ன மாப்பிள்ள, இது வயசுக்கு ஏத்த பாட்டா பாத்துட்டியா? தெரியல மாப்பிள. ஏழு ஆளா? நான் லவ் பண்ணேன், அது வேற ஆளுட்டு ஓடிச்சு. நீ லவ் பண்ண வேற யாரு கூட ஓடி போச்சா? அப்ப எந்த அளவுக்கு நீ லவ் பண்ண? அதுகிட்டே கேளு, அது வருது பாரு. என்ன ஸ்டெப் போட்டு வந்தா? தம்மா நில்லுமா. என்ன இது, கூழ் ஊத்த போறீங்களா? ஆமா, அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம். இவரை நீ தான் லவ் பண்ணியா? ஏ பிஞ்சி, எப்படி இருக்கிற? உன் நினைவுனால சாமியாரா ஆயிட்டு. அப்படியே மூஞ்சி மேலே போடுவேன். ஏ பிஞ்சி, இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டு மாட்டிக்கினா நான் டான்ஸ் ஆனா தான் என்ன லவ் பண்ணுவானோ. டான்ஸ் ஐடியா லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்குங்க. சரி பிள்ளையாருக்கு கூழ் ஊத்துறான், காசு போட்டு போ. எப்ப ஊத்துறீங்க? எவ்வளவு ஆர்வம், நல்லா அள்ளி போடும் போலிக்குது. நாளைக்கு ஊத்துறோம். நான் பெரிய தவளை எடுத்துன்னு வந்துடுறேன், எனக்கு ஃபுல்லா ஊத்தி கொடுக்கணும்னா. அவ்வளவுதானே, ஊத்தி கொடுக்குறோம். காசு எவ்வளவு போடுவ? எங்க ஆளுக்கு ரோசா பூ வாங்க 100 ரூபாய் வச்சிருந்தேன், இந்தா. பரவாயில்லையே பிஞ்சு, வயிற்று கை தான். நாளைக்கு அண்டாவோடு வரேன், ஃபுல்லா ஊத்துங்க. காதலா காதலா. இந்த வயசுல பாட்ட போற அந்த கேவிக்கா? சரி வேற பாட்டு பாடியா. பிள்ளையாரு உக்காந்தா சீனா தானா டோய். புள்ளியாரு நின்னு இருந்தா சின்னாத்தனா டோய். பிள்ளையாரு நந்து வந்தா சின்ன தன்னாடு. ஏய் இன்னைக்கு மட்டும் நாளைக்கு மட்டும் சின்னாத்தனா டோய். தல நில்லு, என்ன கம்முனே போறா? என்ன டான்ஸ் ஆகிட்டா போ சொல்றீங்க? சிரிச்சிட்டேன், ஏன்னா வசூல் காசு போட்டு போ. நான் என்னத்துக்கு போடணும்? விநாயகருக்கு கூழ் ஊத்த போறேன்னா போட்டு போ. என்ன பேசுற? நான் வெளியூருங்க, எங்க மச்சினிச்சு பாத்துட்டு போலான்னு வந்தேங்க. அப்ப மச்சின்ச்சி இந்த ஊர் தானே, மச்சின்ச்சி கோசம் இது கூட செய்ய மாட்டீங்களா? மச்சினிச்சுக்காக சொத்தே எழுதி வைக்கிறேன்றேன், ஏன் கூட வரமாட்டேங்குது. மச்சின்ச்சிக்காக சொத்தா? அப்ப அவங்க வீட்டுக்காரன் என்ன பண்ணுவது? விட்டுட்டு வந்துருன்னு சொல்றேன், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லேன், என்ன பண்ணலாம்?
ஏயா ஒரு குடும்பத்தை வாழறதுக்கு ஐடியா கேட்பேன்னு பார்த்தா அழிக்கிறதுக்கு ஐடியா கேக்குற. ஏப்பா ஏற்கனவே அவன் குடிகாரன்பா, இதுல வேற நான் வாங்கி வாங்கி கொடுத்தா அவன் ரொம்ப குடிகாரன் ஆயிட்டான்பா. அப்ப அந்த குடும்பம் நாசமா போனதுக்கு காரணம் நீதான். நான் என்ன பண்ண முடியும்? என் மச்சினிச்சு என் கண்ணிலே நிக்கிறாப்பா. கண்ணி நின்னாக்கா கண்ணில கெடபார் விட்டு குத்திடா. போடா, உங்ககிட்ட போய் நிக்க வச்சு பேசணும் பாரு. மாப்பிள்ள வசூல் பண்ணது போதும், கடவுள் கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம எடுத்துக்கலாமா? கடவுளுக்கு எப்படி கொடுப்பா? ஒரு படத்துல ஒரு ஐடியா பண்ணி கடவுளுக்கு காசு குத்தாங்க, அது மாதிரி குத்துடலாமா? அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு மாப்பிள்ள, அதுக்கேத்த மாதிரி ஐடியா பண்ணுனா. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாப்பிள்ள. நம்ம மாப்பிள்ள வட்டம் போடுறா. இல்ல மாப்பிள்ள, இப்ப வசூல் பண்ண காசெல்லாம் தூக்கி போடலாம், இந்த வட்டத்துக்குள்ள உயிர்த்தெல்லாம் கடவுளுக்கு. அடா அடா, என்னமா அறிவு ஜீவன்டா நீயா. அதெல்லாம் வேற ஒரு படத்துல பண்ணிட்டாங்க, அந்த படத்தை பார்த்தா பண்றேன். போடலாமா? போடு போடு. கடவுளே உனக்கு தேவையான தேத்துக்கோ. மாப்பிள்ள அந்த வட்டத்துல இருக்குதே அந்த காயின் மட்டும் தான் கடவுளுக்கு, இந்த கோட்ல இருக்கிறதுல நம்மளுக்கு. ஆமா, கோர்ட்ல இருந்தா அவுட்டு, இந்த ₹1 கடவுளுக்கு. அந்த ₹1 போட்டு வேண்டிக்க மாப்பிள்ள. கடவுளே இதே மாதிரி வசூல் வந்துடணும். வா மாப்பிள்ள, டக்குன்னு போலாம். ஆயிரம் வந்துட்டாரு. வந்துட்டாரா? வந்துட்டு போயிடலாம்.